அடுத்தது 2வது விடயமா நீங்க எப்பண்டாலும் பார்த்துக்கிறீங்களா, இந்த எல்லா புஃபே ரெஸ்டாரண்ட்கள்லையும் சாப்பிட்ற தட்டு சாப்பாட்டு கோப்பை வந்து பெருசாக வச்சிருக்க மாட்டார்கள், சின்னதாக தான் வச்சிருப்பார்கள். ஏனென்றால் அது உங்களுடைய மூளையை ஏமாத்துற வேலை. இப்போ நீங்கள் எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடும் பொழுது அந்த தட்டு சின்ன தட்டுன்னு சொல்லும் பொழுது அது பெருசாக இருக்கும். அப்போ உங்களோட மூளை பார்க்கும், உங்களோட மைண்ட் பார்க்கும், ஓகே நீ நிறைய எடுத்துட்டாய். அப்போ எங்களுடைய பசிக்க வைக்கிறதும் பசி இல்லாமல் பண்ணுறதும் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே மூளை தான். அப்போ உங்களோட மூளைக்கு ஒரு சிக்னல் உண்டு போகுது, தட்டு நிறைய சாப்பாடு இருக்குது. அப்போ உணர்வு ரீதியாக உங்களுடைய பசி குறைக்கப்படுகிறது. இதுவும் அந்த சின்ன தட்டில் உள்ள அந்த ட்ரிக். 3வது விடயமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சீப்பான ஐட்டம் இருக்குது தானே, மிக மலிவான கடையில் கிடைக்கக்கூடிய சாப்பாடுகளான இந்த உருளைக்கிழங்கு, அடுத்த ஃப்ரைட் ரைஸ், சாப்பாடுகள், அடுத்த சலாடு, இப்படியானவைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கோ, அள்ளுறதுக்காக பெரிய கரண்டி தான் வச்சிருப்பார்கள், பெரிய கரண்டி. அப்போ நீங்கள் 2 தரம் அள்ளி போட்டாலே இந்த மலிவான சாப்பாடுகள் வந்து உங்களோட கோப்பையில் நிறைய வந்துடும். அப்போ நீங்கள் நிறைய போட்டதால் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி விலை கூடின பொருட்களை வந்து உங்களால் சாப்பிட முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விலை கூடின சாப்பாடுகள், இந்த இறைச்சி ஐட்டங்கள், மீன்கள்லேயே பல வகை இருக்குது. இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கரண்டி தான் வச்சுருப்பார்கள். கொஞ்சமாக தான் நீங்கள் உங்களோட கோப்பையில் வந்து தட்டில் வந்து எடுத்து போட முடியும். அப்போ அந்த சாப்பாட்டுக்காக பின்னுக்கு மக்கள் உங்களுக்கு பின்னால் மதிய நேரங்களில் இரவு நேரங்களில் அதுக்காக மற்றாக்களும் பார்த்து கொண்டு நிற்பார்கள். அப்போ நீங்கள் நிறைய தரம் ஒரு 6-7 தரம் கொஞ்சமாக ஒரு இறைச்சியை எடுத்து போட மாட்டீங்க. அது சாதாரணம், ஏன்னா வெக்கமாக இருக்கும். ஏன்னா பின்னுக்கு இஞ்சால மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்பினம் காத்து கொண்டு இருப்பார்கள். அப்போ நீங்கள் 2 தரம் போடுவீங்க, விலை கூடின உணவுகளை 2 தரம் போடுவீங்க, அங்கால நீங்கள் மற்றது போடுவீங்க. இது நோம்பில் எல்லாருக்குமே உள்ள ஒரு உணர்வு தான். பின்னுக்கு மக்கள் தட்டோட வந்து இதை சாப்பிட்றதுக்காக நிற்கும் பொழுது நீங்கள் சாப்பாடு ராமன் மாதிரி எடுத்து சாப்பிட விருப்பம் இருந்தாலும் எடுத்து 10 தரம் போட மாட்டீங்க, 2-3 தடவை நீங்கள் அங்கால போவீங்க. அதே தான் பின்னுக்குள்ள மக்களும் செய்ய போகிறார்கள். அப்போ சிறிய கரண்டியை தான் வச்சிருப்பார்கள். இதுவும் ஒரு ட்ரிக் தான். அடுத்தது 4வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முதல்ல ஸ்டார்டர், அதாவது ஓன்ட்ரே மெனுவாக நீங்கள் சூப் கொடுப்பீங்க பெரும்பான்மையான மக்கள் எப்படியா ரெஸ்டாரண்ட்டில். இந்த சூப்புகள் வந்து பெரும்பான்மையாக எப்படி செய்யப்படுகிறது என்றால், அந்த மிகுதியான உணவுகள் புஃபேல வந்து வைக்கப்படுற மக்கள் தொடாத மிகுதியான முதல் நாள் செஞ்சதோ அல்லது இப்போ இன்றைக்கு மாலை என்ன மதியம் செஞ்சதோ இப்படியான மிகுதியான மக்கள் தொடாத மிகுதியான உணவுகளை, இப்போ ஒரு புரோக்கோலியில் வந்து மக்கள் சாப்பிட்ட பிறகு அந்த புஃபேல அப்படியே இருக்குந்தானே, அதில் தொடாததைகளை கொண்டு போய் இவர்கள் சூப் ஆக்கிடுவார்கள். ஏனென்றால் அப்போ தான் இந்த பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் பெரும்பான்மையாக குடிக்கிற சூப்புகள் வந்து ஃப்ரெஷ்ஷான சூப்புகள் என்று நம்ப முடியாது. மிகுதியான உணவுகளில் வச்சு அதை மரக்கறி சூப்பாகட்டும் மச்ச சூப்பாகட்டும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5வதாக இந்த கடல் உணவுகள், சீ ஃபுட் என்று சொல்லப்படுகிற இந்த கடல் உணவுகள், இந்த நண்டு கால்கள், இறால், அந்த சிப்பிகள், இவைகள் எல்லாம் வந்து இதில் மிக கவனமாக இருக்க வேணும். இதெல்லாம் வந்து கடைகளில்